தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகின்ற பாசிச பாஜகவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற முறையில் தொடர்ந்து செயல்பட்டாலும் நான் இனமான தலைவர் கலைஞருடைய மகன், தமிழ் சமுதாயத்தை நாளும் தூக்கி பிடிக்கின்ற தந்தை பெரியாருடைய வழியில், பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில், இனமான தலைவர் கலைஞருடைய வழியில் இந்த தமிழ் சமுதாயத்தை நாளும் காக்கின்ற தலைமை சிப்பாயாக நான் தொடர்ந்து செயல்படுவேன் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டை ஓரணியில் தமிழ்நாடு என்று 1 கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்களை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக சேர்த்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டால் வேறு இயக்கம் இல்லை என்பதை வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலே நிரூபிக்க இருக்கின்ற திமுக கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக தமிழ்நாட்டினுடைய ஊழல் கட்சி என்று பேசுகிறார் என்று சொன்னால் வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும் என்று பழனிசாமிக்கு நான் எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கழக தலைவர் தளபதியின் மீதோ தலைவர் கலைஞர் மீதோ எந்த வழக்கிலும் ஊழல் வழக்கிலே திராவிட முன்னேற்ற கழகம் தண்டிக்கப்படவில்லை. அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் திமுகவுடைய ஆட்சி ஊழலுக்காகத்தான் கலைக்கப்பட்டது என்று. 1976 அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்த காரணத்தால் இந்தியாவில் ஜனநாயக காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று இந்திய துணைக்கண்டத்திலே ஜனநாயகத்துக்காக முதல் குரல் கொடுத்த காரணத்தால் தலைவர் கலைஞர் தலைமையில் இயக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அன்றைக்கு கலைக்கப்பட்டது. அதே போலதான் 1991 விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக ஈழ தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருந்தது என்ற காரணத்திற்காக திமுகவுடைய ஆட்சி மீண்டும் கலைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வரலாற்றை மறைத்து பேசிக்கொண்ட எடப்பாடி பழனிசாமியே, உன்னுடைய தலைவி, உன்னுடைய மறைந்த தலைவி ஜெயலலிதா தான் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஊழல் வழக்கில் A1 என் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா என்பதை நீ மறந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை, என்னுடைய தலைவன் தளபதியை திமுகவை விமர்சித்து பேசுகிறாய் என்றால் பின்னங்கால் பிடரில் அடிபட 26 சட்டமன்ற தேர்தலில் ஓட ஓட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உன்னை விரட்டி அடிக்க தயாராகிவிட்டார்கள். இன்றைக்கு ஒருவர் பேசியிருக்கிறார் தகுதியை பற்றி, தலைவனை பற்றி, தளபதியை பற்றி. இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒருவர் பேசியிருக்கிறார். ஒன்றை மாத்திரம் குறித்து விடைபெறலாம் என்று கருதுகிறேன். 4 நூற்றாண்டை ஒத்த பருவத்திலே கழகத்திற்காக சிறையேகி சித்திரவதைகளை ஏற்று அடுத்த 4 நூற்றாண்டில் கழகத்தோழர்களின், தமிழ் மக்களின் இன்ப துன்பங்களில் இரண்டார கலந்து 3ஆம் 4 நூற்றாண்டில் தமிழ் சமுதாயத்தை, தமிழர்களின் இன உணர்வை, தமிழர்களின் மொழி உணர்வை, தமிழ் வளர்ச்சி நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய தலைவர் தளபதியை பார்த்து பேசுவதற்கு தமிழ்நாட்டில் எவனுக்கும் தகுதி இல்லை என்று கூறி 2026 தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும். இனமான தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஒரு காலத்தில் சொன்னார், கண்ணு கட்டிய தூரமல்ல எதிரியை காணவில்லை என்று சொன்னார். ஆனால் வரலாறு என்ன தெரியுமா? என்னுடைய தலைவன் கலைஞர் மறைவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் கண்ணு கட்டிய தூரவரை எதிரிகளே இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி கழக தலைவர் தளபதியின் கையில் திமுகவை ஒப்படைத்து சென்றிருக்கிறார். கழகம் தான் வெல்லும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி முதலமைச்சராக முடிசூடா மன்னராக வெற்றி பெறுவார். ஆதரவு தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.